கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஆர்டர் ஆன்லைன் at askjhansi.com. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆஸ்க் ஜான்சி சுகேனா மச்சர். எங்க வீட்ல தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனா நான் இன்னைக்கு மாடி தோட்டம் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 150 தொட்டிகள் வச்சு 500க்கும் மேற்பட்ட செடிகளையும் மரக்கன்றுகளையும் வச்சு சக்சஸ்ஃபுல்லா வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா எங்க வீட்ல வந்து போர் போட்டோம், போர் வாட்டரை யூஸ் பண்ண முடியல. கடுமையான உப்பு, முழுக்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வரக்கூடிய கார்ப்பரேஷன் தண்ணியை தான் நாங்க நம்பி இருக்கோம். அதுலதான் குளிக்கிறது, குடிக்கிறது, துவைக்கிறது, அதே மாதிரி கார்டனிங்க்கு யூஸ் பண்றது எல்லாமே பண்றோம். சோ இந்த நிலையில எப்படி நாங்க வாட்டரை மேனேஜ் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு டீடைல்டா கொடுக்கறேன். தண்ணி கஷ்டம் இருக்கிறவங்க கூட ஆனா தோட்டம் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியால தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க வீடு வந்து ஒரு 12-13 வருஷம் முன்னால கட்டணும். அப்படி கட்டும் போதே என்ன பண்ணிட்டோம்னா, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு 10,000 லிட்டர் 12,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய டேங்க் வந்து கட்டிட்டோம். ஏன்னா நம்ம வந்து வெயில் காலங்கள்ல தண்ணி பத்தாதப்போ லாரி தண்ணி வாங்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய லாரி வாங்கணும் அப்படின்னா ஒரு லாரி தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த டேங்க வந்து கட்டிட்டோம். வெயில் காலத்துல எல்லாம் எப்படி மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவையாவது லாரி தண்ணி வாங்கி ஊத்த வேண்டியிருக்கும். ஒரு லாரி தண்ணி 1000 ரூபாய் 1200 ரூபாய் வரும். ஆனா வேற வழியே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஸ்கார்சிட்டியா இருக்கும் எங்களுக்கு தண்ணி. பட் மாடி தோட்டம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே தண்ணிய வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்காக சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணி நாங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன பிளான் அப்படின்னா, கீழே வந்து எங்களுக்கு 10,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி டேங்க் இருந்ததுனால நாங்க மேல என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு 1000 லிட்டர் மட்டும்தான் சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில வச்சிருந்தோம். கீழே டேங்க்ல தண்ணி இருக்கும், எப்பவுமே வர்ற தண்ணியை அதுல விட்டுருவோம். அதுல இருந்து இந்த டேங்குக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நாங்க மோட்டர் போட்டு ஏத்திக்குவோம். இதுல இருந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி நாங்க செட் பண்ணி வச்சிருந்தோம். ஆக்சுவலா இந்த டேங்க நாங்க இங்க வைக்கல, இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஹைட்ல தூக்கி வச்சிருந்தோம். அப்பதான் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறக்காக. மாடி தோட்டம் போகணும்னு முடிவு பண்ணதுமே முதல்ல நாங்க செஞ்ச வேலை என்னன்னா, இது வந்து 3000 லிட்டர், அது வந்து 1000 லிட்டர். அதை எடுத்துட்டு இந்த 3000 லிட்டரை தூக்கி வச்சதுதான். கொஞ்சம் அதிகமான தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும், அதே சமயத்துல கொஞ்சம் அதிகமா ஃபோர்ஸும் கிடைக்கும். அடுத்ததா இந்த 1000 லிட்டர் டேங்க் எடுத்து கீழே வச்சு மேல மட்டும் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இதுல வந்து தண்ணி இங்க ஒரு 1000 லிட்டர் ஸ்டோர் பண்ற மாதிரி வச்சுட்டோம். இந்த தண்ணியில இருந்துதான் எல்லா செடிகளுக்கும் பாயிற மாதிரி நாங்க ட்ரிப் இரிகேஷன் கொடுத்திருக்கோம். இந்த ட்ரிப் இரிகேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு செலவாகும் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளர ஒரு டியூப் இருக்கு. இது எல்லாமே நானே செட் பண்ணதான். இதை எடுத்தோம் அப்படின்னா உள்ள வந்து மினி சப்மர்சிபிள் மோட்டர் இருக்கு. இந்த மோட்டர் வந்து அமேசான்ல கிடைக்குது. மினி சப்மர்சிபிள் மோட்டர் ஒயரோட அப்படியே உள்ளதான் வச்சிருக்கோம். இதோட விலை அப்ராக்சிமேட்டா 400 ரூபாய் 500 ரூபாய் வரும். இது இப்படியே தான் கிடக்கும், நாங்க எடுக்கவே மாட்டோம். இப்ப காலையில நான் வந்து இதை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ட்ரிப் ஆகி சொட்டு நீர் பாசனம் வழியா போயிரும். அந்த மாதிரி நான் ட்ரிப் வந்து செட் பண்ணிருக்கேன். இவ்வளவு பெரிய கார்டனுக்கு எனக்கு வந்து ட்ரிப் செட் மட்டும் எனக்கு வந்து ஒரு 1500 ரூபாய் தான் ஆச்சு. நான் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். அது வந்து கிட்டு மாதிரி ஆல் இன் ஒன்னா கொடுத்துறாங்க. அதனால நமக்கு வந்து தேடி வாங்குற வேலை மிச்சம். நான் அந்த லிங்க்கும் கீழே தரேன். இப்ப பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்றேன். சுவிட்ச் தான் ஆன் பண்ணுமானா அப்படி கூட கிடையாது, நம்ம வரணும்னு அவசியம் இல்ல. மொபைல்ல இருந்தே ஆன் பண்ணிக்கிற மாதிரி வைஃபை செட்டிங்ஸ் பண்ணிருக்கேன். பாருங்க, சுவிட்ச் ஆன் பண்ணன தண்ணி ட்ரிப் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி பெரிய க்ரோ பேக்குக்கு நான் ஸ்பிரிங்க்லர் வச்சிருக்கேன். இந்த ஸ்பிரிங்க்லர் வந்து ஓடும்போது எல்லா இடத்துக்கும் தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்ப வந்து இங்க ஒரு லைன் இருக்கு, வெளியே இருக்கிற பிளான்ட்ஸ்க்காக இங்க ஒரு லைன் இருக்கு. இதை நான் ஓபன் பண்ணிட்டேன்னா வெளியே இருக்கிற பிளான்ட்ஸ்க்கு போகும். சம்டைம்ஸ் அதுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்குமே நான் வந்து தனித்தனியா ஒரு சின்ன வால்வு, இந்த வால்வுமே அந்த கிட்லயே தான் கொடுத்தாங்க. அந்த மாதிரி செட் பண்ணிருக்கறனால எதுக்கெல்லாம் வேணுமோ அது மட்டும் நான் ஆன் பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் சில செடிகளுக்கு தேவையே இருக்காது. அந்த மாதிரி இருந்தா அந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்காக இப்படி லைன்ஸ் வருது பாருங்க, ட்ரிப் லைன்ஸ். ஒவ்வொரு லைன்லயுமே அந்த ரோக்கு வந்து ஒரு வால்வு வச்சிருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஸ்பிரிங்க்லர் ஒர்க் ஆகும் போது என்னதான் நம்ம வச்சோம்னாலும் இந்த பேக்கோட அகலம் கம்மியா இருக்கிறதுனால வெளியே தெரிக்கும். சோ வெளியே தெரிக்கிறது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கறக்காக இங்க ஒரு தொட்டி இப்ப புதுசா வச்சிருக்கேன். அது ஸ்பிரிங்கிள் ஆகிற தண்ணியே இதுக்கு போதும், வெளியே வந்து அப்படியே ஸ்பிரிங்கிள் ஆகி விழுந்துரும். ஒரு 3 மினிட்ஸ் தான் டெய்லி நான் வந்து ட்ரிப் ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா நான் இதை ஆன் பண்ணிட்டேன்னா இது வந்து இதுக்கு தண்ணி வந்துடும், ஃபில் ஆயிடும். இது மேல இருக்க டேங்க்ல இருந்து வருது.
இப்போ இந்த ஒட்டுமொத்த செடிகளுக்கும் எவ்வளவு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா, பொதுவா நம்ம வந்து நிறைய தண்ணி ஊத்துறோம். புது கார்டனர்ஸ் பண்ற தப்பே அதுதான். அதே தப்பதான் நானும் பண்ணேன். ஐயோ செடிக்கு வந்து தண்ணி இல்லையே, காஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவலைப்பட்டு தண்ணி ஊத்துற வரைக்கும் செடி சரியா வளரவே இல்லை. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சீசன்ல பனிக்காலத்துல வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க தண்ணி ஊத்துனா போதும். வெயில் காலமா இருந்தா ஒரு நாள் வந்து தண்ணி ஊத்துங்க, இல்லைன்னா செடி நல்லா வளராது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு செக்கிங் எப்படின்னா, இப்படி மண்ணு இருக்கு அப்படின்னா இந்த மண்ணுக்குள்ள மேல காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மண்ணுக்குள்ள விரல விட்டு பாருங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா தண்ணி ஊத்தாதீங்க, ஈரப்பதம் இல்லைன்னா மட்டும் தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னாங்க. சோ இப்ப மழை காலமா இருக்கிறதுனால மழை பெஞ்சிருச்சுன்னா நான் ஊத்துற வேலையே இல்ல ஒரு 10 நாள் 15 நாள் மழை இல்ல, அந்த மாதிரி நேரத்துல வந்து நான் செக் பண்ணி பாப்பேன். அதுல வந்து ட்ரையா இருந்தா மட்டும் தான் நான் வந்து தண்ணி ஆன் பண்ணுவேன். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வீக்லி ட்வைஸ் தான் நான் வந்து தண்ணி ஊத்துறேன்னு சொல்லலாம். அதுவுமே எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக இங்க வந்து ஒரு 200 லிட்டர் பேரல் வச்சிருக்கேன். நம்ம வந்து பெருசா வைக்கிற வரைக்கும் நல்லது, ஆனா இங்க வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்ல, அதனால எங்களால அதுக்கு மேல வைக்க முடியல. இத வந்து எப்படி நான் மேனேஜ் பண்றேன்னா, மேல இருந்து குழாயில தண்ணி வெடியுதுங்களா, எப்படியும் வந்து இப்ப 10 நாளைக்கு ஒரு தடவை 15 நாளைக்கு ஒரு தடவை மழை பெஞ்சிருது. மழை பெய்யறப்போலாம் 200 லிட்டர் கலெக்ட் ஆகி மீதி இருக்கிற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு அப்படியே நேரா போய் அந்த சைடு டிரைனேஜ் இருக்கு அப்படியே போயிரும். இந்த தண்ணிய நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, முதல்ல எனக்கு தெரியல, இதுல இருக்க தண்ணிய வந்து ஒரு பெரிய டியூப் போட்டு இதுக்குள்ளயும் அதே மாதிரி இப்ப நான் காமிச்சேன் இல்லீங்களா, அதே மாதிரி ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் வந்து இதுக்குள்ளயும் நான் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க ஒயர் போகுது. சோ அதுல இருந்து தண்ணிய வந்து அந்த டேங்குக்கு மாத்தி அதுக்கப்புறம் ட்ரிப்ல வந்து எல்லா பக்கமும் போற மாதிரி பண்ணுவேன். அதாவது இதுல இருக்கிறத எம்டி பண்ணி அதுல போட்டுருவேன். அப்ப எனக்கு 2 வேலையா தெரிஞ்சது. முதல்ல இந்த மோட்டர் ஓடணும், அதுக்கப்புறம் இதுல இருந்து அதுக்கு போகணும், திரும்ப அந்த மோட்டர் ஓடி அதுல இருந்து எல்லாத்துக்கும் போகணும். இது என்னடா வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சு பார்த்துட்டு கரண்டையும் சேவ் பண்றதுக்காக ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். கரண்ட் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்பலாம் கரண்ட் ஆகாது. இந்த மோட்டர் வந்து 40 வாட்ஸ் தாங்க. இத வந்து மோட்டர் தான் வைக்கணும் அப்படின்னு இல்ல, டைரக்டா பைப்ல கனெக்ஷன் கொடுத்தா கூட ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதுவே போதும். பட் நான் வந்து ஏன் மோட்டர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுல வந்து மீன் வளர்க்குறோம். சோ மீன் கழிவுகள் வந்து செடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, செறிவூட்டப்பட்ட தண்ணின்னு சொல்லலாம். அதனால இந்த தண்ணி வந்து பாயணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து மோட்டர் வச்சிருக்கேன். மோட்டர் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ட்ரிப் டியூபை வந்து டைரக்டா நம்ம பைப்ல கூட ஜாயின் பண்ண முடியும். இப்ப விஷயத்துக்கு வரேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணனா, இந்த டியூபை கொண்டு போய் அங்க விடாம இந்த டியூப் அப்படியே எடுத்து, ட்ரிப் லைன் அப்படிங்கிறது வந்து எல்லா செடிக்கும் போகக்கூடிய லைன். சோ எல்லா செடிக்குமே லைன் போட்டிருக்கோம். அந்த விதத்துல இந்த செடிகளுக்கும் லைன் வருது. சோ இந்த டேங்குக்கு பக்கத்திலேயே ஒரு லைன் இருந்து இங்க டர்ன் ஆகி இப்படியே இது வரைக்கும் வந்து எண்ட் ஆகுது. இப்படி வந்து ஒரு எல்போ கொடுத்து டர்ன் பண்ணி கொண்டு போனதை ஒரு டி ஜாயின் போட்டு இங்க ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். லைன் எடுத்து இந்த இடத்துல பாருங்க, இந்த ஓபன் க்ளோஸ் வால்வ் ஒன்னு வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இந்த லைன்லயே அப்படியே இந்த மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா, இந்த தண்ணியை டைரக்டா நான் வந்து செடிகளுக்கு விட்டுற முடியும். இப்போ ஆன் பண்ணதுனால இந்த மோட்டர் ஓடுதுங்க. இப்பவும் தண்ணி வந்து ட்ரிப் ஆகுது. நான் அந்த மோட்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ட்ரிப் லைனும் ஒண்ணுதான், ஆனா மோட்டர் மட்டும் 2, இந்த கண்டெய்னரும் 2. பாருங்க தண்ணி ஸ்ப்ரே ஆகுது மறுபடியும். இங்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, சென்டர் ஆஃப் த பேக் வச்சா வேஸ்ட் ஆகும், அதனால அந்த எண்ட்ல வச்சுக்கிட்டேன். அந்த எண்ட்ல வைக்கும்போது என்னன்னா, அந்த பக்கம் பாருங்க இந்த ஸ்டாண்ட்ல வந்து செடிகள் வச்சிருக்கேன். அந்த செடிகளுக்கு இந்த ஸ்பிரிங்க்லரோட அந்த சைடு வாட்டர் வந்து போயிடும். இந்த சைடு வாட்டர் எங்க போகும்னா இந்த செடிகளுக்கு போயிடும். சோ போதுமா இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து நல்லபடியா தண்ணி வந்து எல்லா இதுக்கும் கொடுக்க முடியும், வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் குத்தி இருக்கிற நோட்ஸ், ட்ரிப் நோட்ஸ், இந்த ட்ரிப் நோட்ஸ் வழியாவும் தண்ணி வந்து வரும். சோ இந்த ட்ரிப் நோட்ஸ் வந்து இப்படியே இந்த தொட்டி மேலேயே போற மாதிரி பண்ணிட்டோம்னா இதுல ட்ரிப் ஆகிற தண்ணி கூட இதுக்குள்ளேயே ட்ரிப் ஆயிரும், வெளியே வந்து போகாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஒரு தொட்டிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, ஒரு செடிக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தினாலே நமக்கு போதும். இந்த மாதிரி பனிக்காலத்துல, வெயில் காலமா இருந்தா 1 டம்ளர் தண்ணி. ஆனா நம்ம அவ்வளவுதான் ஊத்துறோமானா இல்ல, நிச்சயமா அதிகமா ஊத்துறோம். 1 டம்ளர் அப்படிங்கிறது 1/2 டம்ளர் உதாரணமா சொல்றதுதான். அப்ராக்சிமேட்டா ஒரு 60 ml ஆஃப் வாட்டர் இருந்தா போதும் ஒரு செடிக்கு. சோ அந்த விதத்துல எனக்கு ஒரு டைம் தண்ணி ஊத்துனேன் அப்படின்னா 50 லிட்டர் இருந்தா அதிகபட்சம். அந்த 50 லிட்டருக்கு இப்ப பாருங்க, நான் இங்க வந்து 200 லிட்டர் வச்சிருக்கேன். ஒரு டைம் மழை பெஞ்சா கூட இது ஃபுல் ஆயிடும். வாரத்துல 2 நாளைக்கு நான் தண்ணி விடுறேன் அப்படின்னாக்கா இந்த 200 லிட்டர் வச்சு நான் 2 வாரத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு சொட்டு கூட நான் கார்பரேஷன் வாட்டர் எதுவுமே எடுக்காம 2 வீக்ஸ் கம்ப்ளீட்டா நான் வந்து இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அதனால 2 வாரத்துக்கு எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது, ஒரு டைம் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோபோனிக் செட்டிங்ஸ்,
இதுக்கு வந்து நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபாகர் தண்ணி மிஸ்ட் ஆகுது தெரியுதுங்களா? சோ இதுதான் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் பவுடர். அதுக்காக இப்ப தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆயிட்டு இருக்கு. இது வந்து டைமர் தான். காலையில 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி அப்படின்னு 5 டைம்ல ஒரு நிமிஷம் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்கோம். சோ இப்ப வந்து இந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கு. 1 நிமிஷம் தான் இது ஓடும், அப்புறம் அதுவாவே ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி தண்ணி வரும்போது கீழே தண்ணி விழும் இல்லையா, அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அசோலா வளர்க்குறோம் பாருங்க, இந்த அசோலா தொட்டிக்குள்ளேயே விழற மாதிரி பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணி வந்து இதுல விழறக்கும் தினமும் சூரிய ஒளியில ஆவியாகி இந்த தண்ணி வெளியே போறக்கும் எங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்ப 1 மினிட் முடிஞ்சுது. இது ஆட்டோமேட்டிக்கா நின்றுச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துல இது அப்படியே சின்னதாகி இந்த ஃபாகரும் நின்றும். இந்த விதத்துல நாங்க இதுக்கான தண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லில்லி, லோட்டஸ், ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறவங்க பீரியாடிக்கலா தண்ணி மாத்தணும்னு சொல்லுவாங்க. 1000 லிட்டர் மாத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதுக்கு நான் வந்து ஒரு டெக்னாலஜியை ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி இங்க நாங்க அசோலான்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் தாவரம் வளர்க்குறோம். சோ இதுக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை பாதி தண்ணி எடுத்துட்டு பாதி தண்ணி மட்டும் மாத்துங்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டா தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணிட்டு புது தண்ணி மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவுமே 6 மந்த்ஸா தண்ணி மாத்தினது இல்ல. இதை நான் எப்படி மேனேஜ் பண்றேன் அப்படின்னா, 15 நாளைக்கு ஒரு தடவை 1 கப் வந்து WDC ஊத்துவேன். இதுதான் WDC. அதே மாதிரி அதுக்கும் 1 கப் ஊத்துவேன், அதுக்கும் 1 கப் ஊத்துவேன். இது 1 கப்போட செலவு வந்து பாத்தீங்கன்னா ₹1 இருக்கும். சோ 15 டேஸ் ஒன்ஸ் இது ஊத்தும் போது மீன்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாகி நல்லா வளரும். தண்ணி மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. தண்ணியில இருக்கக்கூடிய அமோனியா மாதிரியான சில இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுவே வந்து தண்ணிக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிக்கும். அதனால எனக்கு வந்து தண்ணி மாத்திர வேலையே இல்லைன்னு சொல்லலாம். இந்த WDCயை எப்படி நாமளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மழை பெய்யும் போது இந்த அசோலா தொட்டி நிரம்பி வழியும். அந்த டேங்க்ல ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, மினி மோட்டர். அதை தூக்கிட்டு வந்து, அது வந்து போர்ட்டபிளா தான் வச்சிருக்கேன், அதை தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளார போட்டுட்டு சுவிட்ச் போட்டேன் அப்படின்னா இதுல இருக்கிற தண்ணி கம்ப்ளீட்டா வந்து அதை உரியும். எவ்வளவு எக்ஸஸா இருக்கோ அதை உறிஞ்சு இந்த டேங்குக்குள்ளார அனுப்புற மாதிரி பாத்துக்குவேன். சில நேரத்துல எல்லாமே நிரம்பி வழியும், அப்ப வந்து வேற வழியே இருக்காது நமக்கு. அப்ப நம்ம கீழே விட்டுதான் ஆகணும். பட் மோஸ்ட்லி எஃபெக்டிவா நான் வந்து மேனேஜ் பண்ணிக்குவேன். ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் இருக்க கூடாது, யூட்டிலைஸ் ஆயிரணும். நான் நல்ல தண்ணி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது மிட் நைட்ல தண்ணி வருது அப்படின்னு. மிட் நைட்ல தண்ணி வந்தது அப்படின்னா எந்திரிச்சு போடணும், தூங்கிட்டோம்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கறனால நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்ச் வாங்கி வச்சிட்டோம். அது வந்து ஒரு ₹700 வந்துச்சு. அந்த ஸ்விட்சோடைய வாங்கின லிங்க், அமேசான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோல கொடுக்கறேன். அந்த ஸ்விட்ச்னால என்ன ஆச்சுன்னா அதுவா ஆன் ஆகி அதுவா ஆஃப் ஆயிக்கும். வைஃபைல கனெக்ட் ஆகி வீட்டு வைஃபையோட அதை லிங்க் பண்ணிருக்கோம். சோ நாங்க வந்து எந்திரிச்சுதான் போடணும் அப்படிங்கறது கிடையாது. மிட் நைட் 2 மணிக்கு தண்ணி வருது அப்படின்னு எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்க அப்படின்னா நாங்க 2 மணிக்கு ஆன் ஆகி 3 மணிக்கு ஆஃப் ஆகுற மாதிரி செட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நைட் தண்ணியை நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்தது. ஸ்கார்சிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப இன்னொரு பிரச்சனை பாருங்க, இப்ப தண்ணி நான் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் இங்க தண்ணி வந்துகிட்டே இருக்கு, இங்கேயும் வந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன ஆகுதுன்னா சைஃபனிங் ஆகுது. அதாவது தண்ணிய உறிஞ்சி கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க கெரசின்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பம்ப் வச்சிருப்பீங்க, பம்ப் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதே சிஸ்டம் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. இது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது ஸ்டார்டிங்ல. இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இந்த சைஃபனிங்க நம்ம பிரேக் பண்ணணும். இந்த மோட்டருக்கு எனக்கு பெரிய பிரேக் தேவைப்படல, ஏன்னா நான் வந்து இங்க ஒரு வால்வ் வச்சிருக்கனால இந்த வால்வை ஆஃப் பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆயிடும், தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் நான் ட்ரிப் மோட்டர் செட் பண்ணி இதுல இருந்து போற மாதிரி பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து சம்டைம்ஸ் ஊருக்கெல்லாம் போயிட்டோம், வீட்டுல இல்ல அப்படின்னா வைஃபைல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவேன். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ற மாதிரி அல்லது ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது யார் வந்து இந்த வால்வை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கதே நம்ம வந்து தெரியாம ஏமாந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தண்ணி பூராவுமே வெளியே போயிடும். ஒரு டைம் நான் அதே மாதிரி ஏமாந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/4 டேங்க் தண்ணி வந்து செடிகளுக்கு பாஞ்சிருச்சு, எல்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என் பையன் கொடுத்த ஐடியா தான்
சைஃபன் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் மோட்டர் ஆன் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. இப்ப இதுலயும் தண்ணி சொட்டிட்டு இருக்கோம். இது என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் ட்ரிப் கொடுத்திருக்கோம். அதே ட்ரிப் தான் நம்ம இங்கேயும் கொடுத்திருக்கோம். ஏன்னா இந்த தண்ணி கூட வேஸ்ட் ஆகாம இந்த தொட்டிக்குள்ளாரையே விழுந்துடணும் அப்படிங்கறதுனால இப்படி வளைச்சு இந்த இடத்துல கட்டி வச்சிருக்கேன். இதுதான் உள்ளதுலயே ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த சைடு எல்லாமே ஒவ்வொரு மட்டத்துல இருக்கு. அங்க ட்ரே எல்லாம் கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. அதை விட ஹையஸ்ட் பாயிண்டா இதை செட் பண்ணிருக்கறனால நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த தண்ணி ட்ரிப் ஆகிறது கட்டாயி இதுக்குள்ள ஏர் உள்ள போயிரும். ஏர் உள்ள போயிட்டாலே சைஃபன் பிரேக் ஆயிரும். மோட்டர் ஆஃப் பண்ண உடனே எல்லா பக்கமும் கடகட நிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க, ஸ்பிரிங்க்லர்ல கூட ஃபோர்ஸ் குறைஞ்சு அப்படியே நின்றுச்சு. சோ நீங்க ட்ரிப் கொடுத்து இந்த மாதிரி டேங்க் செட் பண்ணீங்கன்னா ஒரு சைஃபன் பிரேக்கர் இந்த மாதிரி செட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியை எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய தோட்டம் கூட ஈஸியா வளர்த்தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள்.